வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. மேற்கொண்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. நிறைய பேர் உடம்ப பத்தி கேக்குறீங்க. உடம்புலாம் ஓகேவா தான் இருக்கு, வாய்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வேற மாதிரி மாறிடுச்சு. இதுவும் சீக்கிரமே சரியாயிடும். இந்த கதையோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு மருமக புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் 2 அண்ணனுங்க இருப்பாங்க, அதே மாதிரி அப்பா இருப்பாரு. இப்ப வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தங்க நைட்டு நேரம் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ட்ரக்ஸ் மாதிரி ஏதோ கொடுத்துதான் தப்பா நடந்துக்கிறாங்க போல. அது யாரு என்னன்றது இந்த மருமகளுக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதுதான் கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. பிரீத்தி ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரீத்தியோட அம்மா இருக்காங்கல்ல, பிரீத்தியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. கொஞ்சமாவது நீ கவனமா இருந்திருக்கலாம்ல, இப்போ உன்னோட லைஃபே போயிருச்சு, உன்னை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. அம்மா தெரியாம நடந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி பிரீத்தியும் அழுகுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கிளியரா நமக்கு தெரியல. இப்ப ஷிகான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் பேரு பிரக்யா அப்படின்றது. அந்த பிரக்யா இருக்காங்கல்ல, இவங்கள ரூம்ல பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா இவங்க ரூம்ல அரையும் குறையுமா தூங்கிட்டு இருக்கிறது பிரக்யாக்கு தெரிய வருது. பிரக்யாவா என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஷிகாவோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல வேலை பார்க்கறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி தூங்கிட்டு இருப்பான்ற மாதிரி தான் பிரக்யா பார்த்திருப்பாங்க. பிரக்யா அதை பத்தி இவங்க கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கும் எப்படி நம்ம அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தோம், யாரோ நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு சொல்றாங்க. மேற்கொண்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. பிரக்யான்னு ஒரு அண்ணனோட ஒய்ஃபை காமிச்சாங்கல்ல, இப்ப இன்னொன்னு அண்ணனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க பேரு மீனா அப்படின்றது. இவங்க தான் மூத்த மருமகளா இருப்பாங்க. இப்ப ஷிகாக்கு காஃபி தரதுக்காக வந்திருக்காங்க. ஷிகா ரொம்ப டயர்டா இருக்கிறது தெரியுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, உடம்பெல்லாம் டயர்டா இருக்குன்ற மாதிரி ஷிகா சொல்றாங்க. ஷிகாக்கு நிறைய இடத்துல காயம் இருக்கிறது தெரிய வருது. என்ன உடம்பு முழுக்க காயமா இருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் மீனா கேக்குறாங்க. ஷிகாக்கு சரியா காரணத்தை சொல்ல முடியல. எப்படி இந்த காயெல்லாம் நமக்கு வந்தது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்தவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட யாரோ தப்பா நடந்துட்டு இருக்காங்க அப்படிதானன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. கடைசி 2 மாசமாவே நடக்குதுன்னு சொல்றீங்க, இப்ப எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஏன்னா இன்னைக்கு காலையில நடந்ததே வேறன்ற மாதிரி இவங்களும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில இவங்களுமே டயர்டா கண் முழிச்சிருப்பாங்க. அப்படி கண் முழிச்சு பார்க்கும்போது இவங்க ட்ரெஸ்ஸே இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. இப்ப முழிச்சு பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ட்ரெஸ் எல்லாம் யாரோ கழட்டி போட்ட மாதிரி இருக்கு, யாரோ நைட்டு நேரம் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க, கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் தான் தப்பா நடந்துக்கிறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல ஆண்கள்னு சொல்லணும்னா ஹஸ்பண்டோட 2 அண்ணனுங்க இருக்காங்க, அதே மாதிரி மாமனார் இருக்காரு. அதுல யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 பேருமே ரொம்ப நல்லவங்க, என்கிட்ட சாதாரணமா பேசுவாங்க, அவங்களாம் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுல இருக்கிறது 3 ஆண்கள், அவங்க பண்ணலனா யார் பண்ணிருப்பா, சரி நாங்க விசாரணை பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, உடனே அந்த வீட்டுக்கு போனோன்ற மாதிரி வந்துடுறாரு. நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. வீட்டுல 2 அண்ணிங்களுக்கு தான் லைட்டா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இன்ஸ்பெக்டர் சொல்றதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுலயும் மாமியார் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை நீ எதுக்காக கொடுத்த, இப்ப குடும்பத்தோட மானமே போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தினமும் உங்க மருமக மானம் போயிட்டு இருக்கு, அதை விட குடும்ப மானம் தான் முக்கியமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு. ஆக்சுவலா மூத்த அண்ணனோட பேரு ரமேஷ் அப்படின்றது, செகண்ட் அண்ணனோட பேரு சுரேஷ் அப்படின்றது. அவங்க 2 பேருமே இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, இவ தனி கொடுத்தனும் போனோம்னு நினைக்கிறா, அதனால தான் வேணும்ட்டே சண்டே ஏற்படுத்துறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஷிகாக்குன்னு ஒரு ரூம் தந்திருப்பாங்கல்ல, அந்த ரூம்க்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா ஷிகா 2 அண்ணிங்க பார்த்ததா சில விஷயங்களை சொன்னாங்கல்ல, அது உண்மையான்னு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க சொன்னது உண்மையா, நீங்க இந்த கண்டிஷன்ல பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், இந்த மாதிரி கண்டிஷன்ல பார்த்தேன், என்ன காயம்ன்ற மாதிரி கேட்டேன், எதுவுமே சொல்லாம மழுப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருக்க ஆண்கள் மேல தானே சந்தேகப்படுறாரு. இப்ப மூத்த அண்ணன் ரமேஷை மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறாரு. நீங்களும் ஒய்ஃபை எங்க இருப்பீங்க, உங்க ரூம் எங்க, நைட்டு நேரம் வெளியே வருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நம்மள சந்தேகப்படுறாரு அப்படின்றது ரமேஷ்க்கு புரியுது. இவ எந்த இடத்துக்கு கூட்டு வந்து நிறுத்திருக்கா பாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சத்தம் போடுறாரு. 2வது அண்ணன் பேரு சுரேஷ்னு சொல்லியிருப்பேன். சுரேஷோட ஒய்ஃபா தான் பிரக்யா இருப்பாங்க. நீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, எது உங்க ரூம்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே சுரேஷ்க்கு கடுப்பா இருக்கு. என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மேற்கொண்டு அப்பா கிட்ட பேசி பாக்குறாங்க. அப்பா கிட்ட உங்க 3வது பையன் எங்க, இவ்வளவு நடந்திருக்குல, உங்க 3வது பையனை வேலையை விட்டுட்டு இங்க கிளம்பி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சார் நான் சொல்றேன்ற மாதிரி அப்பாவுமே ஏத்துக்கிறாரு.
முதல்ல ஷிகா சொல்றது உண்மையா பொய்யான்றதை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக ஷிகாவை செக் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. ஷிகா சொல்றது உண்மைன்ற பட்சத்துல வீட்டுல இருக்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இப்படி பண்ணிருக்காங்க, அந்த 3 பேரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணணும், கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு இவங்க தனிப்பட்ட முறையில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு தான் நேரா வராரு. இவரோட பேரு ராஜேஷ் அப்படின்றது. உங்க ஒய்ஃப் நடந்ததை பத்தி எல்லாம் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார், இவ்வளவு நாள் சொல்லாம விட்டுட்டா சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா, நான் எதுக்காக முன்னாடியே சொல்லன்னு பயங்கரமா கோவப்பட்டேன். என் வீட்டுல இருக்க யாருமே இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல சார், யாரு இப்படி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி சார் வீட்டுல இருக்கவங்க பண்ணாம இருப்பாங்க, அவங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நாங்க சீக்கிரமே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஷிகாக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த டெஸ்ட் ஒரு லேடி டாக்டர் தான் எடுக்கிறாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது, இவங்க கிட்ட பல வாட்டி யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க. இவங்க உடம்பு முழுக்க காயமா இருக்கு, பிரைவேட் பார்ட்ல எல்லாம் காயமா இருக்கு, நடந்துகிட்டவங்க ரொம்ப மூர்க்கமா நடந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற ஹஸ்பண்ட் ராஜேஷ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் ஒய்ஃபுமே அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. செக்லாம் பண்ணதுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க போல. இப்ப டயர்டான மாதிரி சாஞ்சு விழுறதுக்காக போறாங்க. அதுக்குள்ள ராஜேஷ் பக்கத்துல வந்து புடிச்சிடுறாரு. உன்னை விட்டுட்டு நான் வெளியூர்ல இருந்தது தப்பு, இதுக்கப்புறம் வெளியூர்ல எல்லாம் இருக்க மாட்டேன், உன் கூடியே தான் இருப்பேன், கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லை மீறி நடந்திருக்காங்கன்றது டெஸ்ட் மூலியமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. வீட்டுல இருக்க 3 பேர் மேலதான் இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. இப்ப 3 பேரையும் தனித்தனியா விசாரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. சத்தியமா நாங்க இந்த விஷயத்த பண்ணல, எங்களுக்குமே கஷ்டமா தான் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தம்பியை ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி இன்ஸ்பெக்டர் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறாரு. தம்பி இருக்கான்ல, நான் இந்த விஷயத்த பண்ணல, ஒருவேளை வேலைக்காரன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். இது வேலைக்காரனா, வேலைக்காரன் இருந்தானான்னு கேக்குறாங்க. ஆமா சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நின்னா, அந்த வேலைக்காரன் பேரு பப்ளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த வேலைக்காரன் பப்ளு கூட ஏதாவது மயக்க மருந்து மாதிரி தந்து இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் எங்க இருந்தாலும் உடனே அமுக்குங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, விசாரணை எல்லாம் முடிஞ்சு ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வீட்டு வாசலை பாக்குறவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் தோணுது, திரும்பி அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, நான் வரமாட்டேன்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல, இப்ப நான் உன் கூட இருக்கேன், எதுவுமே நடக்காது, தைரியமா உள்ள வான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நடக்கிறாங்க. விசாரணைக்காக ஜென்ஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்கல்ல, இன்னும் திரும்பி வராம இருக்காங்க. அதை பத்தி லேடிஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜேஷும் ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டு வராரு. இப்ப இந்த ஒய்ஃபை பார்த்து தான் எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. இவ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அப்பத்துல இருந்து தான் பிரச்சனை, இவகிட்ட வீட்டுல இருக்க யாரு தப்பா நடந்துக்க போறா, இவ தேவையில்லாம வீட்டுல இருக்கவங்கள மாட்டி விட்டுட்டா, வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாவம், உன் அப்பாவும் அண்ணனுங்களும் ஜெயில இருக்கிறதுக்கு இவ தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. அவங்க தப்பு பண்ணாதாமா ஜெயிலுக்கு போவாங்க, இப்ப விசாரணைக்காக தான் போயிருக்காங்க, இவ சொல்றதுலயும் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, யாரு தப்பானவங்கன்னு கூடிய சீக்கிரத்துல தெரியும், அது வரைக்கும் தேவையில்லாம இவளை தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ, புதுசா வந்தவளுக்காக என்னைய எதிர்த்து பேசுறியா, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் கோவமா சொல்றாங்க. அந்த பப்ளுவை பொறுத்த வரைக்கும் ஈவ் டீசிங் கேஸ்லாம் இருக்கும், அதனால அவன் கூட இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனோட பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவன் எங்க இருப்பான்னு எங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, அப்ப ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பேரண்ட்ஸை அடி அடின்னு அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம அம்மா இருக்காங்கல்ல, சார் அவன் இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இடத்த சொல்றாங்க. இப்ப 2 அண்ணனுங்களும் அப்பா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு பேர் இருந்ததுப்பா, புதுசா வந்தவ அந்த பேர் எல்லாத்தையும் கெடுத்துட்டா, இதுக்கப்புறமா அவ இந்த வீட்டுல இருக்கணுமா, நம்ம தம்பிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தம்பியே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஷிகா தான் என்னோட ஒய்ஃபு, அவளை விட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதனால எல்லாருக்குள்ளயும் பயங்கர ஆர்குமெண்ட்லாம் போகுது. ஷிகா உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு ராஜேஷும் ரூம்குள்ள வராரு. அவங்க பேசினதெல்லாம் நீ கண்டுக்காத, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்பவுமே உன் கூடியே தான் இருப்பன்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. இப்ப அந்த பப்ளு ஒரு இடத்துல பாக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கான். அங்க மறைஞ்சிருக்க போலீஸுங்க இருக்காங்கல்ல, அவனை அமைக்கிறாங்க. இப்ப பப்ளுவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. நான் ஏன் சார் பண்ண போறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா பப்ளுவை பொறுத்த வரைக்கும் கிச்சன் வேலை எல்லாம் பார்த்துப்பான் போல, கிச்சன்லயே படுத்து தூங்கலாம் செய்வான் போல. அதுக்கு பக்கத்துல தான் அந்த ரூம் இருக்கும். ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. சார் சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல சார், அந்த சுரேஷ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். ஏன் அப்படி சொல்றேன்ற மாதிரி கேக்குறாங்க. சுரேஷ்க்கும் பிரக்யாக்கும் சண்டை போயிட்டு இருந்தது சார், 2 பேருமே ஒரே ரூம்ல எல்லாம் படுக்க மாட்டாங்க, பிரக்யா மட்டும் தான் உள்ள படுப்பாங்க, இவன் வெளியே தான் படுப்பான், இவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. என்ன இவன் இப்படி சொல்றான், இதை பத்தி அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்லவே இல்லையேன்னு யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு நீ கிளம்பு, ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாங்க.
பப்ளுவோட ஃபேமிலியும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க நடந்த எல்லாமே ஷிகாவோட அம்மாக்கு தெரிய வந்துருது இல்ல. இப்ப வீட்டுல பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என்னோட பொண்ணை இதே வீட்டுல வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாப்படுதா மாப்ள? நீங்க 2 பேருமே தனி கொடுத்தனம் போயிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க அண்ணனுங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓஹோ, அம்மா பொண்ணு சேர்ந்துதான் இந்த பிளான போட்டிருக்கீங்களா? குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்களா? எங்க குடும்பம்லாம் பிரியவே பிரியாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வந்துட்டு இருக்கு. என்னால் தான் இந்த ஆர்குமெண்ட்டே வருது. நான் சாக போறேன்ற மாதிரி ஷிக்கா இருக்காங்கல்ல, கத்தியை வச்சு கையை அறுக்கிறதுக்கு பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஆறுதல் சொல்றாரு. இப்போதைக்கு சுரேஷ் மேலேயும் பப்ளு மேலேயும் தான் டவுட் இருக்கு. அந்த பப்ளுவை பத்தி மத்தவங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. ஏன்னா பப்ளு நிறைய வீட்டுல வேலை பார்ப்பார்ல, அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படி விசாரிக்கும் போது பப்ளு கேவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வருது. கேவா இருக்க பட்சத்துல அவன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு தோணுது. சரி, சுரேஷோட ஒய்ஃப் கிட்ட பேசி பார்ப்போன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நானும் என்னோட ஹஸ்பண்டும் இந்த டைம் ரூம்குள்ள போய் படுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவர் வெளியே தான் படுத்துட்டு இருந்திருக்காரு, உண்மைதானு கேட்கிறாரு. ஆமா சார், உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக அன்னைக்கு போய் சொன்னீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார், எல்லாரும் முன்னாடியும் ஹஸ்பண்டை விட்டு தர முடியுமா? அதனால தான் எங்க தனிப்பட்ட சண்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மாதிரி சொன்னேன். இப்பயே என்னோட ஹஸ்பண்ட் இதை பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணல சார். தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்டை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பண்ணிருப்பாரா இல்லையான்றதை நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த சுரேஷ் வெளியே தான் படுத்து தூங்கியிருக்கான், அந்த சுரேஷை உடனே தூக்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அந்த சுரேஷை தூக்கிடுறாரு. இப்ப போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தான் வெளியே படுத்து தூங்கியிருக்க, உனக்கு சமயம் கிடைக்கும் போது உள்ள போய் தப்பா நடந்திருக்க, இதெல்லாம் தெரிஞ்சு நீ மாட்டிக்க போறன்ற பயத்துல தான் பப்ளுவை கோர்த்து விட்டுருக்க, உண்மைதானன்ற மாதிரி கேட்கறாங்க. சார், நான் வெளியே படுத்தது உண்மைதான் சார். ஒய்ஃபுக்கும் எனக்கும் ரொம்ப மாசமாவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால தான் நான் வெளியே படுப்பேன். சத்தியமா அந்த டைம் ஷிகாவோட ரூம் பக்கமே நான் போனது இல்ல சார். பப்ளு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், என்ன மாட்டி விட்டு அவன் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான் சார். ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். பப்ளு ஒரு வேலை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி திரும்ப இவங்களுக்கு டவுட் வருது. இவங்களால ஒரு முடிவே எடுக்க முடியல. வீட்டுல இருக்க 3 ஜென்ஸையும் கண்காணிக்க சொன்னார்ல, அப்படி கண்காணிச்சதுல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா மூத்த அண்ணன் பேரு ரமேஷ்னு சொல்லியிருப்பேன். ரமேஷ் ஒரு பெர்வர்ட்ன்றது தெரிய வருது. அதாவது எல்லா பெண்களையும் தப்பா பாக்குறவர்னு தெரிய வருது. இப்ப சட்டுன்னு ரமேஷோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. ரமேஷ் ஒய்ஃபான மீனா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. வந்தவங்க ஆபீஸை செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு ரமேஷ் சொல்றாரு. ஆனா இவங்க வாரண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி செக் பண்றாங்க. அப்பதான் நிறைய ஆட்டான போட்டோஸ்லாம் கிடைக்குது. அதே மாதிரி லேப்டாப்ல ஆட்டான வீடியோஸ்லாம் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு இருக்காங்க. நிறைய ஆட்டான சீடியும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவர் எப்பவுமே இதே நினைப்பாதான் இருக்காருன்றது உங்களுக்கு தெரியுது. போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தானே ஷிகா கிட்ட எல்லை மீறி நடந்த, ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார், அடல்ட் வீடியோ பார்த்தா நான் தான் தப்பு பண்ணேன்னு அர்த்தமா? இது என்னோட பழக்கம் சார், மற்றபடி தப்பெல்லாம் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. வேலை பார்க்குற பொண்ணு சொல்லி தான் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பொண்ணு குனிஞ்சு வேலை பார்க்குறாங்க. இவர் இருக்கார்ல, குறுன்னு அந்த பொண்ணை தப்பா பார்க்கறாரு. பல வாட்டி இந்த மாதிரி பார்த்திருக்காரு சார் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப ரமேஷோட ஒய்ஃபான மீனா கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது மீனா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடிக்டா இருப்பாரு. அந்த மாதிரி விஷயங்களை விதவிதமா பண்ணுவாரு. இவங்க வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா கேட்கவே மாட்டாரு. பயங்கரமா இவங்களை டார்ச்சர் பண்ணுவாரு. என்ன ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி தான் சார் நடத்துவாருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடியவன் ஷிகா கிட்ட எப்படி தப்பா நடந்துக்க மாட்டான்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார், உண்மை என்ன தெரியுமா? ஷிகா உடம்புல காயத்தை பார்த்தேன்ல, அப்பயே என்னோட ஹஸ்பண்ட் மேலதான் டவுட் வந்தது. ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக தான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேலை பார்க்குற பொண்ணு வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. வேலை செய்யும் போது கூட அவர் எல்லை மீறி நடந்துக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. இது எல்லாம் தெரிஞ்சதுனால இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ, நீ தானே இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார், வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடக்க ட்ரை பண்ணது உண்மைதான், ஆனா ஷிகா விஷயத்துல நான் எதுவுமே பண்ணல சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார், என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அண்ணன் தம்பி 2 பேருமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பாவையும் சந்தேகப்பட்டு இவங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை அந்த பெருசு பண்ணிருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்ததா திரும்பி மீனா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் வெளியே போனதை பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார், என்கிட்ட ரொம்ப மூர்க்கமா நடந்திருப்பாரு, நான் டயர்டாகி தூங்கிடுவேன், அவர் எங்க போறாரு வராருன்றதெல்லாம் நான் கவனிச்சதில்லை, ஆனா அவர் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு ஹெவியா டவுட் இருக்கிறது ரமேஷ் மேலதான். ரமேஷை கஸ்டடியிலேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் மீனா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரவங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க, கத்தலாம் செய்யறாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பார்த்திருப்பாங்கன்னா, அடி வாங்கின மாதிரி சுரேஷ் கீழே விழுந்து கிடந்திருப்பாரு. அதை பார்த்துதான் போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாங்க.
வீடு பூந்து யாரோ சுரேஷை அடிச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. கிடைக்கிற சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுல ஏதாவது காணாம போயிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. இவங்களுமே கூட சேர்ந்து செக் பண்றாங்க. அந்த மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ் அடிபட்டு கிடந்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப கண்முழிக்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு. யாரு அடிச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அந்த பப்ளு தான் அடிச்சான்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. பப்ளு எதுக்காக அடிச்சிருப்பான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பப்ளுவை துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல புடிச்சிடுறாங்க. நீ எதுக்காகடா சுரேஷை போட்டு அடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே போலீஸ் பப்ளுவை விசாரணை பண்ணிட்டு விட்டாங்க பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து பப்ளுக்கு யாருமே வேலை தந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் எல்லை மீறி நடந்திருக்கான்றது எல்லார்கிட்டயும் பரவி இருக்கும். இதுக்கு காரணமே அந்த சுரேஷ் தானே. சுரேஷ் சொல்லி தானே என்ன லாக் பண்ணீங்க. அந்த கோவத்தினால தான் சுரேஷ் அட்டாக் பண்றதுக்காக வீட்டுக்கு போனேன் சார். மத்தபடி நான் எந்த தப்புமே பண்ணல சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் அழுதுட்டு இருக்கான். இவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம சைட்ல ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க. சுரேஷ்க்கு காயம் எல்லாம் பட்டது பாத்தீங்களா, இப்போ ஓரளவுக்கு சரியாயி வீட்டுக்கு வந்துடுறாரு. ராஜேஷும் இப்போ ஓகே தானேன்னு கேட்கிறாரு. ஆனா இவர் தம்பி மேல கோவத்துல இருக்காரு, பதிலே சொல்லாம நடந்து போறாரு. அதே மாதிரி ரமேஷை கஸ்டடியில வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப அப்பாவும் பேசி ரமேஷை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ரமேஷும் எல்லாம் ஒன்னால் தான் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு. எல்லாம் என்னால் தாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவரும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இப்ப ஷிகாவை இன்ஸ்பெக்டர் வர வச்சிருக்காரு. ஒரு கட்டையை காட்டுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஏதாவது திருடு போயிருக்கான்னு நீங்க செக் பண்ணாங்கல்ல, அப்பதான் இந்த கட்டை கிடைச்சிருக்கும். அது பூரி கட்டையா தான் இருக்கும். அந்த பூரி கட்டையில ரத்த கரெல்லாம் இருந்திருக்கும். அந்த பூரி கட்டையை வச்சுதான் இவங்களுக்கு இவங்களே காயம் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தெரிய வருது. அதாவது இவங்க பிரைவேட் பார்ட்ல காயம் இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்கல்ல, அது எல்லாத்தையும் ஷிகாவே தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. சோ ஷிகா கிட்ட யாருமே எல்லை மீறி நடக்கல. ஷிகாவே தான் வேணும்ட்டே இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த குடும்பத்துல சண்டையை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. திட்டமிட்டு நீங்க தான் சண்டையை உண்டாக்கி இருக்கீங்க, எல்லாரையும் சந்தேகப்பட வச்சிருக்கீங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் சொல்றேன்ற மாதிரி இவங்களும் பிரச்சனையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே இந்த வீட்டுல யாருமே எல்லை மீறி என்கிட்ட நடக்கல, நான் தான் இந்த செட்டப்லாம் பண்ணேன். ஆனா இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே நல்லவங்க எல்லாம் கிடையாது. கண்டிப்பா ஒரு பர்வட்டி இந்த வீட்டுல இருக்கான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்றாங்க. எதனால பர்வட் இருக்கான்னு சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவங்களும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. ஏறக்குறைய 2 பேருக்கும் ஒரே வயசு தான் இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சேர்ந்து வளர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. பிரீத்தி யாருன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு பொண்ணு அம்மா திட்டினாங்கல்ல, அவங்க தான் பிரீத்தியா இருப்பாங்க. பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் இவங்களை விட 2 வயசு சின்ன பொண்ணா இருப்பா. இவங்களுக்கான கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பிரீத்தி முன்ன இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. இவங்க ஜாலியா விளையாடிக்கிட்டே வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களுக்கு காஃபிலாம் தரணும், நீ போய் தந்துருன்ற மாதிரி பிரீத்தி கிட்ட சொல்லியிருப்பாங்க. பிரீத்தியும் சரின்ற மாதிரி தரதுக்காக கிளம்பி போயிருப்பா. அப்படி போனவ ரொம்ப நேரம் திரும்பி வந்திருக்க மாட்டா. என்ன போன பிரீத்தி இன்னும் வரலன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி நம்மளே பார்ப்போன்ற மாதிரி இவங்களும் போறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கவங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பிரீத்தி இருக்கா பாத்தீங்களா, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்ச மாதிரி கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவகிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க போல, யாருன்றத சொல்ல மாட்டா, ஃபீல் பண்ணி ஆள மட்டும் செஞ்சுட்டு இருக்கா. இவங்களும் கஷ்டப்பட்டு சமாதானம்லாம் சொல்றாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இந்த விஷயம் நடந்ததுனால வீட்டுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. எப்ப பாரு பொண்ணை போட்டு திட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதை தாங்கிக்க முடியாம அவ சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. கடைசி வரைக்கும் யார் இந்த தப்பு பண்ணாங்கன்றத அவ சொல்லியிருக்க மாட்டா. அந்த வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால கல்யாணத்தையே நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஷிகா சொல்லியிருப்பாங்க. ஆனா அம்மா இந்த விஷயத்துக்கு ஏத்துக்க மாட்டாங்க. அப்பா இல்லாத பொண்ணுமா, இவ்வளவு தூரம் கல்யாணத்துல வந்துருச்சு, இப்ப கல்யாணத்தை நிறுத்தினா உனக்கு கல்யாணம் ஆகுறதே கஷ்டமாயிடும். யார் இந்த விஷயத்த பண்ணதுன்னு சொல்றதுக்கு பிரீத்தி உயிரோட இல்ல, இந்த விஷயத்தையே நீ மறந்துரு, அம்மா மேல சத்தியம் பண்ணு, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்க கல்யாணத்தை பண்ணிருப்பாங்க. இவங்க கல்யாணத்தையே ஒரு பிளானோட தான் பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்க கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்த மாதிரி இவங்களே செட் பண்ணிடுவாங்க. போலீஸ் விசாரணை பண்ணுவாங்கல்ல, அப்படி விசாரணை பண்ணும் போது இந்த மாதிரி டைப் ஆளுங்க யாருன்றதை கண்டுபிடிப்பாங்கல்ல, அவன் தான் கண்டிப்பா பிரீத்தி விஷயத்திலயும் தப்பு பண்ணிருப்பான்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த விஷயத்த பண்ணலான்றதுக்காக தான் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இவ இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்டாலையும் எதுவும் பண்ண முடியல, இவங்களும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. பிரீத்தியோட அம்மாக்கு குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால பிரீத்தியோட அம்மா எங்கன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரீத்தி அம்மாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிரீத்தி அம்மாவுக்குமே யாரு காரணம்ன்றது தெரிய மாட்டேங்குது. நான் செக்கப்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனேன்னு சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவங்களுமே ரிப்போர்ட்டை வாங்கிடுறாங்க. ரிப்போர்ட்ல இவங்களுக்கு தேவையான சில தகவல் இருக்கு. அதாவது தப்பா நடந்தவரோட சீமன் சாம்பிள் இவங்களுக்கு கிடைச்சிருது. இது மூலியமா குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
ஏன்னா அந்த ஃபேமிலியில இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் செக் பண்ணி பார்த்துடலாம், கண்டிப்பா யாருன்றது தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவ இந்த வீட்டை விட்டு போயா நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஷிகாவை போட்டு சுரேஷ் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்ப போலீஸ் அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அமைதியா நில்லுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 3 பேர் டெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க போல. இப்பதான் அப்பாவும் டெஸ்ட்டை கொடுத்துட்டு வெளியே வராரு. அப்பா கொண்டு இவங்க சாம்பிளை கலெக்ட் பண்ணியிருக்காங்க போல. யார் சாம்பிள் கூட மேட்ச் ஆகுது பார்க்கலான்ற மாதிரி இவங்க வெயிட் பண்றாங்க. இப்ப ரிசல்ட் கிடைச்சிருது. யார் கூட மேட்ச் ஆகுதுன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவனான்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. வந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, முதல்ல அப்பா கிட்டயும் அந்த சின்ன தம்பி கிட்டயும் பேசுறதுக்காக போறாரு. அதுக்கப்புறம் அண்ணனை பார்த்து பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருந்தவர் சட்டுன்னு இந்த ராஜேஷ்க்கு பக்கத்துல வராரு. நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கன்னு சொல்றாரு. இது ராஜேஷ் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி மத்தவங்களாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஆமா, நான் தான் பண்ணன்ற மாதிரி ராஜேஷும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ராஜேஷும் அந்த டைம் செம்ம போதையில இருந்திருப்பாரு. இந்த பொண்ணு காஃபி கொடுக்கறதுக்காக வரும்போது தடுமாறி விழுறதுக்கு போவாரு. இந்த பொண்ணு பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் போது இந்த பொண்ணை கொஞ்சம் டச்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அன்ஈஸியா மாறி கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, எல்லை மீறி நடந்திருப்பாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு, வந்து பாத்துக்கோன்ற மாதிரி ஷிகா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப ஷிகாவும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. யார் அது அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக கூப்பிடுறாங்க. திரும்பினா ராஜேஷ் தான் திரும்புறாரு. இதை பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இதை பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி இவங்க நினைச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் தான் இதை பண்ணாருன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கையை பிடிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கோவமா கையை தள்ளி விடுறாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல வேற யாரோ ஒருத்தர் தான் பிரீத்தி கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. அது யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் தான் இந்த விஷயத்த பண்ணாருன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. அவரோட கையை தள்ளி விட்டு போயிடுறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.